ஹே கைஸ் எல்லாருக்கும் ஹாய் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் வந்து உங்கள் மாட்டு டீம். நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த பைசன் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குல்ல, ஸோ அந்த பைசனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம். ஸோ என்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 59 டைமண்ட் இருக்குது. ஸோ அந்த டைமண்டை வச்சு நம்மளால் நாக்க கூட வலிக்க முடியாது. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைமண்ட் வந்து டாப்அப் பண்ணி ஆல்ரெடி ஸ்பின் பண்ணேன். பட் ஆனால் அந்த 1000 டைமண்ட்க்கு எனக்கு கொடுக்கல. ஆஃப்லைனில் ஸ்பின் பண்ணி ஸ்வாகா போட்டானுங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற யூனிவர்சல் டோக்கன் எவ்வளோனா 139 டோக்கன் இருக்குது. ஸோ இந்த டோக்கனை வச்சு ப்ளஸ் அது கூட இன்னொரு 1000 டைமண்டை போட்டு ஸ்பின் பண்ணி முடிஞ்சால் அந்த 1000 டைமண்டில் கொடுக்குறானுங்கன்னு பார்ப்போம். கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சை போட்டுக்கலாம். அண்டு இந்த வைசர் தான் எனக்கு தேவை. ஸோ இந்த ரெட் கலர் வைசர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு தரமாக இருக்குது. சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் ஆர்மர் பெனட்ரேஷன், இன்னர் நைட்மேர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சுருக்காங்க கரீனா. ஸோ நம்மளுக்கு ஆப் அடிக்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து 2000 டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணிக்கலாம். ஸோ இருங்க, நான் ஒரு ஆல்ரெடி ஒரு மந்த்லி போட்டேன். அந்த மந்த்லி வச்சு தான் சுற்றுனேன். ஸோ இப்போது மறுபடியும் ஒரு மந்த்லி ஒன்று போட்டுக்குவோம். ஸோ மந்த்லி போட்டுகிட்டே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல சீரியஸாக. எனக்கு வந்து ஒரு 1000 டைமண்ட்லேயே கொடுத்துட்டானுங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ டாப்அப் பண்ணுற இந்த டைமண்ட்லேயே அந்த டோக்கனை வச்சு வேறு ஏதாவது ஈவெண்ட் வந்தால் கன் ஸ்கின் வந்தால் எடுத்துக்கலாம். ஸோ பார்ப்போம். ஓகே, 1000 டைமண்ட் கங்க்ராச்சுலேஷன். 8000 ரூபா 800 பிடிங்கிட்டா நான் இந்த 1000 டைமண்ட் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஃபிக்ஸில் கொடுத்துட்டானுங்க. இப்போ நம்மக்கிட்ட மந்த்லி மட்டுமே கிட்டத்தட்ட இன்னும் 56 நாளைக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு இன்னும் வர ஈவெண்ட்டெல்லாம் ஸ்பின் பண்ணி வீடியோவாக போடுறேன். ஸோ எல்லோரும் பாருங்க. அண்டு ஸ்பின்னிங் வீடியோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது வீடியோ. ஓகே, வள கொலன்னு பேசாமல் பைசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்பின்னிங்காக போட போகிறேன். கடவுளை வேண்டிக்கோங்க மக்களே, எனக்கு கிடைச்சிடணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட் சுத்த போகிறேன். போடு 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 போடு. ஆட்டம் கொய்யாலடே என்னடா 5 டைமு ஒன்று கொடுக்குறானுங்க. 14 டோக்கனு 200 டைமண்டுக்கு 14 டோக்கன் கொடுத்துறானுங்க. யாருங்க இவனுங்க? டேய் தயவு செஞ்சு கொடுத்துருங்கடா. டே எப்பா முடியலடா. 1200 டைமண்ட்ரா இது. எனக்கு இந்த பைசன் தானே வேணும், கொடுங்கடா. கோமணி முடிஞ்ச வரைக்கும் அந்த பைசனை நான் அழுத்திக்கிறேன். தயவு செஞ்சு டைமண்ட்லேயே கொடுத்துருங்கடா. இன்னொரு 200 டைமண்ட் ஸ்பின்னிங்கு. டே ஒன்று தான் கொடுக்குறானுங்களே ஒருத்தே. ஆஹா, இங்கே பாருங்கள் எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 டோக்கன் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. வெறும் 2 டோக்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சல் டோக்கனாக கொடுத்துருக்கானுங்க. இப்படி ஸ்பின் பண்ணி இப்படி 12 டோக்கன் எடுத்தால் அந்த 1000 டைமண்டும் இல்லாமல் மறுபடியும் நான் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்குமே. அடே என்னடா நடக்குதுங்க? கோமாளிகான்ஸ் 165 டோக்கன் இருக்குது. இப்போ இதை வச்சு இன்னும் 600 டைமண்டில் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்க முடியுமா? இப்போ இவனுக்கு 14 டோக்கன் கொடுத்தாலும் 14 15 15 வச்சு 30 45 டோக்கன் தான் கிடைக்கும். அப்போ இன்னும் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்குமே. கடவுளை, பேசாமல் இந்த காஸ்டியூம் ஹோலி ரிங் ஈவெண்ட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோமா? இந்த தவக்கால காஸ்டியூமு, ஓனா காஸ்டியூம் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். பேசாமல் இதுலேயாச்சும் ஒரு 200 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயாச்சும் டோக்கன் அதிகமாக கொடுக்குறானுங்களான்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 200 டைமண்ட் போட்டிருக்கேன். 1 2 3 1 5 போடு. ஏப்பா இதில் ஒரு 15 டோக்கன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 27 டோக்கன் சிந்திருச்சு. கடவுளே, யூனிவர்சல் டோக்கனில் வச்சு ஆப் உருவானுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அந்த பைசனில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்து ஏதாவது ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பானுங்க. இவ்வளோ டைமண்ட் கொடுத்தா தான் இந்த பைசன் வந்து எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் யூனிவர்சல் டோக்கன் வச்சு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ டோக்கன் வேறு ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 27 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. பேசாமல் நான் இதுலேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் போல். பண்டல் கிடச்சிருந்தா எடுத்துக்கிட்டே அந்த டோக்கனை வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கலாம் கண்ணுக்கு. ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 600 டைமண்ட் டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ திரும்பவும் இப்போ ஒரு 200 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறேன். ஸோ 10 கொடுத்துருக்கானுங்க. காஸ்டியூம் கொடுத்துட்டாங்க. டேய் ஓடங்கொய்யால வர மாதிரி எங்க பண்டல் கொடுத்துட்டானுங்க. பண்டல் ஓடு. என்ன இந்த முள்ள மாட்டி தலையும் மண்டல் எனக்கு பிடிக்கல. அந்த கோழி குஞ்சம் தலையை கொடுத்துருந்தானேன்னா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். ஸ்னேக் தலையை ஓடு. பண்டல் கொடுத்துட்டானுங்க மக்களே. பண்டல் நல்லா இருக்கு ஏதோ. ஓகே,
1000 டைமண்ட் வந்து நக்கெட்டு போகாமல் ஒரு பண்டல் கிடைச்ச மாதிரி இருக்குமே. 23 டோக்கனு 23 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. இன்னும் வெறும் எவ்வளோ? ஓகே, ஓப்பன் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணலாமா? ஸோ எக்யூப் பண்ணிடுவோம். ஸோ கிடைக்கட்டும் அப்படியே. எனக்கு இந்த கோழி கொஞ்சம் மண்டத்தாலே தான் இவன் தலை நல்லா இருக்கு, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. எனக்கு அந்த ஹேர் ஸ்டைல் தான் பிடிச்சிருக்கு. பட் இது கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி ஓகே, ஆறுதல் பரிசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகே வச்சுக்கிட்டாங்க. இன்னும் 200 டைமண்டு, இன்னும் 259 டைமண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பின்னை போட முடியும். ஸோ போடுறேன், கொடுத்தானா ஓகே, கொடுக்கலன்னா அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் எக்ஸ்சேஞ்ச் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பைசன் இந்த கன்னோட யூனிவர்சல் இதுலேயே சுற்றுறேன், நான் இந்த ரிங்லேயே சுற்றுறேன். ஸோ எல்லாத்தையும் அமைக்கிக்கிட்டே சுற்றுறேன். அமைக்கிக்கிட்டு தான் சுற்றணும். கெரினா கிட்ட டிவிடி கெரினா கிட்ட எதுவும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம பண்டலாச்சும் கொடுத்தானே 1000 டைமண்டுக்கு, எனக்கு சந்தோஷம்ப்பா, சந்தோஷம். அண்டு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்தால் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன், நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து. ஸோ அழுத்தியாச்சு. இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னாக போடுறேன். ஓகே, 200 டைமண்டு கடைசி ஸ்பின் மக்களை கிடைக்குமா வைசனே? ஒன்று நான் சொன்னல 10 கொடுத்துருக்கானுங்கடா. இப்போ தான்டா 10 கொடுத்துருக்குறான். தயவு செஞ்சு இந்த வெப்பன்ற இல்லை இந்த யூனிவர்சல் டோக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணாதீங்க. அந்த காஸ்டியூமில் கூட ஸ்பின் பண்ணுங்கள், அதில் கூட டோக்கன் அதிகமாக கொடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேபி பண்டலும் விழுவலாம். ஸோ எனக்கு விழுந்துருச்சு. ஸோ 21 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருச்சு மக்களே. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைசரை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ டே 2000 டைமண்ட்ரா, 2000 டைமண்டு போட்டு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கன்று கொடுக்கல. எனக்கு என்ன சொல்கிறது, ஆறுதல் பரிசாக இந்த எக்ஸாமைட்டு, இந்த எக்ஸாமைட்டெல்லாம் எனக்கு கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான். என்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கோழி எக்ஸாமைட் நான் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நான் நாக்க வலிக்கு போகிறது கிடையாது. ஸோ இது கொடுத்தாலுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து ஆட போகிறதில்ல. இந்த கன்ஸ்கினை விட, இந்த ரெட் கலர் கன்ஸ்கினை விட அந்த எக்ஸாமைட் கோழி எக்ஸாமைட் எவ்வளவோ பரவாயில்ல. அட்லீஸ்ட் இந்த பைசானாச்சும் கொடுத்துருக்கலாம். ஸோ ஸ்கின்னுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கலாம் வீட்டில். ஸோ வீட்டில்ன்ற பாருங்க. சரி ஓகே, கரீனாவோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தானே. ஓகே, வீட்டில் வச்சுருக்கலாம். என்னடா பண்ணி தலைய டே 1000 டைமண்ட் மக்களை நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு 1000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படியாடா பண்ணுவீங்க? ஓகே, நான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின்னை வந்து நம்ம எடுத்துட்டோம், இன்னர் நைட்மேர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் பண்ணட்டுமா? நல்லா இருக்குன்றாங்க. ஸோ நான் இதை எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேம் பிளே வீடியோஸில் போடுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்சேஞ்சை கொடுத்துருவோம். கங்க்ராச்சுலேஷன்ரா கேனாக்கும், உனக்கு 1000 டைமண்ட் இருந்துச்சு, 2000 டைமண்ட் நக்க வச்சு பைசனை கொடுத்துட்டா அப்படின்றானுங்க கரீனா. ரைட்டு ஓகே, இப்போ கடைசியாக 11 டோக்கன் யூனிவர்சல் டோக்கன் இருக்குது. நம்ம பைசனையும் எடுத்தாச்சு, ப்ளஸ் ஒரு காஸ்டியூமும் கிடச்சிருக்கு. அண்ட் இப்போ நான் கிராண்ட் மாஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 972 பிளேஸ்மெண்ட்டில் 15700 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னடா மாஸ்க் போட்டிருக்கான்? அட கடவுளை, கோழி கொஞ்சம் தலையாக மாஸ்க் போட்டிருக்கானே. இந்த மாஸ்க்கு அன்னைக்கு பாவாதோ? ஓகே, ஏய் இந்த பாம்பு மட்டும் நல்லாவே இல்லைடா. இந்த காஸ்டியூம் என்னடா கர்மம் இது, கடவுளே. இருங்க, இது வந்து எப்படின்னா ப்ரொஃபைலை தொட்டு பார்த்தா இவன் டான்ஸ் ஆடுவானான்னு பார்ப்போம். ஆடல. ஓ இவன் டான்ஸ் ஆடலையா? அட கடவுளே, ஏதோ ஒன்று. ஸோ கொடுத்துருக்கானுங்க. ஸோ கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிக்கலாம். அண்ட் இப்போது அந்த பைசனை வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிக்கிறேன். இருங்க. ஸோ முன்னாடி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பந்தா காட்டணும்ல எல்லாருக்கிட்டையும். ஸோ பைசனுக்கு தான் எங்கிட்ட ஸ்கின்னே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு தரமான ஸ்கின் எடுத்துட்டோம். ஓகே, வெரியா இருக்கு வெரி ஓகே மக்களே. அண்ட் ஃபைனலாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பின்னிங் வீடியோஸ் போட்டுமா வேணாமன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. ஸோ அதுக்கு பல ரீசன் இருக்குது. ஏன்னா நான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன், ஃபேமிலியும் பார்க்கணும். ஸோ டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு 12 மணி நேரம் அங்கே வேலையை பார்த்துட்டு நான் இங்கே வந்து தூங்கவே சரியாக இருக்குது. இன்றைக்கி 12 மணிக்கு படுத்தேன், ஒரு 4 மணி நேரம் தான் தூங்கினேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து இருந்துட்டு தூக்கலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு இப்போ வந்து இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. என்னால் லைவ் வர முடியல. ஸோ லைவ் நிறைய பேர் போடுங்கன்றீங்க. நான் ஃபோனில் இந்த ஃபோனை வச்சுட்டு நான் லைவ் பண்ணேன்னா ஒன்றத்தையும் கிழிக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு லைவ் வேணான்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைவ் போடுற மாதிரி இருந்தால் என்னால் முடிஞ்சால் நான் பிசி போட்டு லைவ் போடுறேன். ஸோ இல்லை அப்படின்னா லைவ் வராது. இந்த மாதிரி வீடியோஸ் தான் வரும். ஸோ எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. அண்ட் லவ் யூ ஆல். அண்ட் எல்லாருக்கும் பாய்.